சனி பகவான் என்றாலே பலருக்கும் பயம், கஷ்டம், துன்பம், வாழ்க்கை நின்று போவது போல தோன்றும். ஆனா உண்மையில் சனி பகவான் நம்மை தண்டிக்க வருபவர் இல்ல, நம்ம வாழ்க்கையை சரி செய்ய வருபவர். சனி பகவான் என்பது ஒரு பயங்கரமான சக்தி அல்ல. அவர் ஒரு நீதியின் கடவுள். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு பலன் தருபவர். நாம் செய்த நல்லதும் கெட்டதும் எதுவும் மறைந்து போகாது. ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும். அதையே சனி பகவான் நமக்கு உணர்த்துகிறார். சில நேரங்களில் வாழ்க்கையில் திடீரென்று எல்லாம் கலைந்து போகும். அதற்கு காரணம் சனி அல்ல, நம்முள் இருக்கும் ஆணவம், அதிக அகங்காரம். அதை உடைத்து நம்மை உண்மையான மனிதனாக மாற்றுகிறார் சனி. சனி பகவானை வணங்க பெரிய செலவுகள் தேவையில்லை. ஒரு உண்மையான மனசு, ஒரு நேர்மையான பிரார்த்தனை, அதுவே அவருக்கு போதும். சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றுவது வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கும். ஒவ்வொரு தீபமும் ஒரு புதிய நம்பிக்கையை தரும். சனி பகவானின் வாகனம் காகம். அதனால் காகத்திற்கு உணவிடுவது நம்ம பாவங்களை குறைத்து நல்ல மாற்றங்களை கொண்டுவரும். ஏழை எளியோருக்கு உதவுவது, ஊனமுற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பது, இதுதான் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த வழிபாடு. அவரை மகிழ்விக்கும் எளிய வழி. விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பாதுகாப்பையும் தைரியத்தையும் தரும். இதனால் சனியின் தாக்கம் குறையும். சனி பகவானை பயந்து வணங்க வேண்டாம், அவரை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பிழைகளை திருத்திக் கொள்ள அவர் ஒரு வாய்ப்பு தருகிறார். பிறருக்கு தீங்கு செய்யாமல் நேர்மையாக வாழ்வது, இதுவே சனி பகவானுக்கு செய்யும் மிகச்சிறந்த வழிபாடு. சனி வரும்போது வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. அது ஒரு புதிய ஆரம்பம். நம்மை சோதித்து நம்மை பலமாக மாற்றுகிறார். ஒரு கல்லை வைரமாக மாற்ற அதை பட்டை தீட்ட வேண்டும். அதேபோல நம்மை ஒளிர வைப்பதற்காக சனி நம்மை சோதிக்கிறார். அதனால் சனி பகவான் பயமல்ல, அவர் ஒரு ஆசான், ஒரு வழிகாட்டி, நம்ம வாழ்க்கையை உயர்த்த, நம்மை மாற்ற வருபவர்.